ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே நல்ல ரெசிடென்சியல் ஏரியால இப்போ நீங்க பாத்துக்கிட்டே இருக்கதான் பாத்தீங்கன்னா நம்ம பிளாட் அமைஞ்சிருக்க இடங்க. ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியா, சுத்தியுமே சரௌண்டிங்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே இண்டிவிஜுவல் வீடாவே இருக்குதுங்க. எல்லாமே தனி வீடு தான். ஒரு அபார்ட்மெண்ட்டை கூட பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நீங்க பார்க்கவே முடியாது. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா சூப்பரா நம்மளோட பிளாட் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்க எங்க பார்த்தாலுமே சுத்தி சுத்தி உங்களுக்கு வந்து நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவே இருக்குங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து வீடுகளாவே இருக்கு. நம்ம பிளாட்டுக்கு அப்படியே ஃபுல்லா பக்கத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க. இங்க பாருங்க, ஆப்போசிட்ல வீடு, சைடுல வீடு, இந்த பக்கம் வீடு, எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸாவே வந்து சூப்பரா வந்து கட்டியிருக்காங்க. இதே மாதிரியே சிட்டிக்குள்ள ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்களுமே தனி வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட், கேட் அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டு பக்காவா வந்து கொடுத்துட்டாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி லைன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு. நீங்க இதுக்குன்னு தனியா இது பண்ணணும் அவசியம் கிடையாது. இமீடியட்டா நீங்க வீடு கட்டிட்டு வர மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுமே அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி கிராஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பஜார், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இருக்கு. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிமார்ட் இருக்குதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் போக முடியுங்க. அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டியோட அப்படியே வெளியே வந்தோம்னா ஆன் ரோட் மேலேயே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புமே அமைஞ்சிருக்குதுங்க. எப்பவுமே 24 ஹவர்ஸ் நம்ம ஜிஎஸ்டி பத்தி சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்துகிட்டே இருக்கும். பஸ், ஷேர் ஆட்டோ, ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டோ கனெக்டிவிட்டியோ பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நார்த் ஃபேசிங்ல சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா காம்பவுண்டோடயே உங்களுக்கு வந்து பக்காவா வந்து இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல இருக்கிறனால உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இதோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40க்கு 60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20க்கு 60, 20க்கு 60 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிரிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பண்ணிக்கலாம். டிடிசிபி அப்ரூவ்ட்லேயே இருக்கிறனால உங்களுக்கு வந்து இதுல லோனுமே பாத்தீங்கன்னா பக்காவா வந்து போக முடியுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு, ரோடு இருக்கு, இபி லைன் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இமீடியட்டா வீடு கட்டிட்டு வரணும், அது நான் ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா நியர்பைல இருக்கணும், ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், வீடுகளுக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆன் ரோட்ல ஜிஎஸ்டி ஆன் ரோடு மேல பக்கத்துல நியர்பைல எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிளாட் வேணும், அதுவும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கணும், வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கனாலும் கூட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல தாங்க இருக்கு. மறைமலை நகர்ல ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. மறைமலை நகர்ல ஃபோர்டு கம்பெனி எல்லாருக்குமே தெரியுங்க. ஃபோர்டு கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியுங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ எஸ்பி கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த நியூ பிரிட்ஜ் வந்து ஓபன் பண்ணிட்டனால அங்க இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் இந்த மாதிரி ஏரியாக்கு நீங்க டைரக்டா சிட்டிக்குள்ள போகாமையே வந்து போக முடியும். மகேந்திரா சிட்டியும் பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்கனால அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போதைக்கு ஜிஎஸ்டிலாம் பாத்தீங்கன்னா பயங்கர டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஜிஎஸ்டில இருந்து ஒரு 300 மீட்டர்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேசிங்லயே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நார்த் ஃபேசிங்ல உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து சூப்பரா வந்து 40 அடி ஃப்ரண்டேஜோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கு 40 அப்படின்ற மாதிரி சூப்பரா வந்து இருக்குதுங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சும் வந்து சப்டிவிஷன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. 20க்கு 60, 20க்கு 60 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப்டிவிஷன் பண்ணி நார்த் ஃபேசிங்ல வர மாதிரியே பாத்தீங்கன்னா 2 பிளாட்டாவும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிச்சும் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க எஸ்ஆர்எம் காலேஜ், யூனிவர்சிட்டிக்கு வந்து போக முடியுங்க. அதே மாதிரி மறைமலை நகர்லயே பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூலுமே அமைஞ்சிருக்குதுங்க. ஜேஆர்கே குளோபல் ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா அங்கேயே அமைஞ்சிருக்குதுங்க. எஸ்ஆர்எம் ஓட குளோபல் ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறைமலையில அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட இருக்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜிகே யோகாலயா ரியல்ஸ்ல இருந்தாங்க. இவங்க மறைமலை நகர்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாலயே கொடுத்துருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரெசிடென்சியல் ஏரியால இந்த விலைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு யாருமே வந்து இவங்கள தவிர யாருமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ரோடு பாத்தீங்கன்னா நல்லா சிமெண்ட் ரோடாவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஒய்டாவே இருக்கு. நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியால ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இமீடியட்டா பாத்தீங்கன்னா கால் பண்ணி சைட்டை விசிட் பண்ணுங்க. இந்த பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பிளாட்டுங்க, சூப்பரான பிளாட். இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிரும். அதனால நீங்களும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சைட்டை விசிட் பண்ணிட்டு பிளாட்டை புக் பண்ணி வீடு கட்டுற வேலையை பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.